ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு மினி விலாகில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி மாசி மகம், அதனால் நான் சாமிங்கிட்ட ஒரு மயில் கோலம் ஒன்று போட்டிருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட்லாம் கிடையாது, சும்மா இந்த சல்லடையெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சமாக அதில் கலர் போடுறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பிகாக் ப்ளூ கலர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே தாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணிடுறேன். கரைச்ச தோசை. யூஸ்வலாக கரைச்ச தோசையெல்லாம் கலவலையெல்லாம் வாக்கிறது இல்லை, அது ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஆனால் நேற்று தோசை மாவு மிச்சம் இருந்தது, அதில் ஒரு கரண்டி ஆட்டா அதெல்லாம் போட்டு அப்படியே பார்த்து அதை ஒப்பேத்தியாச்சு. காக்காலத்து வேலை இனிமேல் தான் சமையல் இனிமேல் தான் பார்க்கணும். வாங்குவோம் ஒன்று பார்க்கணும். இந்த ப்ளவுஸ் ஒன்று என்கிட்ட ரொம்ப பழசு தான், இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷத்துது இது. இந்த ப்ளவுஸ் நான் ஏற்கனவே காமிச்சேன். இதோட ஸ்லீவ்ஸு ரெடிமேடில் வாங்கும்பொழுது மேகி ஸ்லீவ்ஸ்னு முன்னாடியெல்லாம் போட்டுப்பார்ல, இவ்வளோ தான் இருந்தது. நான் என்ன பண்ணினேன்னா அந்த துணியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு இது இருந்தது, என் பொண்ணோடது. இது வேண்டாம், நான் இனிமேல் போட்டுக்கவே மாட்டேன்னு விசிறி எறிஞ்சிட்டு போயிருந்தா, அந்த துணியை டெய்லர்கிட்ட கொடுத்து இது ஸ்லீவ்ஸ் வைக்க சொல்லிவிட்டு ஒரு லேஸ் ஒன்று போட்டாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸை நான் இது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த ஒர்க்கு பண்ணி இதை அதில் போட்டு அதை இதில் போட்டு இதை கொஞ்ச நாள் போட்டுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வாசலில் கோலம் போட்டுட்டேன். அந்த டைல்ஸ் தான் தெரியுமே உங்களுக்கு, அதில் டெரக்கோட்டா கலர் போட்டு வச்சுருந்தேன். அதில் ஒரு இந்த கோலம் போட்டுவிட்டு பொடி கோலம் போட்டு கொஞ்சமாக கலர் மஞ்சளும் சேப்புமா அதை போட்டு வாசலை கொண்டு போய் வச்சாச்சு. சாமிங்கீழே மயில் கோலம் போட்டேன். இந்த மயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு, ரொம்ப அழகாலாம் ஒன்றும் வரல. அதுக்கப்புறமா டிஃபனுக்கு என்ன பண்ணினேன், யூஸ்வலாக கஞ்சி தான் குடிப்போம், இன்றைக்கி கரைச்ச தோசையாக பண்ணி விட்டேன். அது மாவு இருந்தது, அதில் கொஞ்சமாக மேக்கப் பண்ணுறதுக்கு ஆட்டா இது ரவை அதெல்லாத்தையும் போட்டு பண்ணியாச்சு. எங்கிட்ட இருக்கிறது இது இரும்புக்கல் தோசை. இப்போ எல்லோரும் காஸ்ட் அயர்ன் வச்சுக்கிறா, அது காஸ்ட் அயர்ன் இல்லை, சாதாரண இரும்புக்கல் தான். எப்போது ஒரு வருஷம் கும்பகோணம் பண்ணும்போது வாங்கினது. ஸோ இந்த தோசைக்கல்லில் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்னா வரும், தோசையெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா சமையல் வேலையை இனிமேல் ஆரம்பிக்க வேண்டியதுதான். கீழே சாதம் வச்சாச்சு, மேலே ஒரு தட்டில் இங்கே பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன், புடலங்காயும் இதில் மேலாக அப்படியே போட்டுடணும். உப்பு மஞ்சப்பொடி போடணும். சாதம் கூட்டு ரெண்டும் அட் டைம் ஆகிடும். இங்கே வெண்டைக்காய் கறி பண்ணுறதுக்காக இருப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். வெண்டைக்காயை வச்சு உப்பை போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ சாதம் கூட்டு கறி எல்லாம் அட் டைம் ஆகிடும்.